ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பொன்னாங்கண்ணி கீரை வித் தால் செய்ய போகிறேன். இதுக்கு நான் எங்கள் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை செய்யறதுக்கு 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் மூங் தால் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு கொஞ்சமாக பூண்டும் இஞ்சியும் நான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது கூடவே சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ கடுகு வெடிஞ்சு வர டைமில் 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ சாப் பண்ணியிருக்கிற பூண்டு, இஞ்சி சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம்ல நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கீரை ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கினா போதும், நல்லா வெந்துடும். நார்மலாக பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் தான் செய்வாங்க. ஆனால் நான் இதில் தால் ஆட் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கிறேன். நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெசிபி பொன்னாங்கண்ணி கீரையில் தான் செய்யணுன்ட்டு இல்லை, எந்த கீரையில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ கீரை நல்லா குக்காக இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த தாலை சேர்த்துக்கலாம். தால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விடலாம். இந்த ரெசிபியை நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பட் அது ரொம்ப நல்லா வந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சா இல்லையான்ட்டு. இதில் ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. Make it a light, do it again, yeah.